நார்மலா பேசினாலும் நமக்குள்ள லைட்டா ஒரு தயக்கம் இருக்கும். டைரக்டா நம்ம போயிட்டு வந்து கதை சொல்றோம். இத பண்ணுங்க, இத பண்ண வேணாம். அந்த மாதிரியான இல்ல தயக்கங்கள் இருந்தது. அந்த அந்த தயக்கம் எப்படி இருக்கும்? அதாவது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அதாவது நாம ஒண்ணு சொல்றோம்னா, அத டெலிவரி எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றத ஆப்போனன்ட்ட வச்சு தான் நமக்கு அந்த தயக்கங்கள் வரும். ஸோ அண்ணங்கிட்ட அது இல்லவே இல்ல. அந்த தயக்கமே இல்ல. அதாவது என்னன்னா, அவர் ஒரு ஃபேமிலி மெம்பராவே அவர் ஒரு தியாகு என்ற கேரக்டராவே இருந்தார். தியாகராஜன் என்ற ஒரு கேரக்டராவே தான் உள்ள இருந்தார். தியாகராஜன் என்கிற தியாகு. ஆமா. ஓகே. ஸோ அந்த கேரக்டராவே தான் இருந்தாரு. அப்புறம் ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆடிட்டர் கேரக்டர் தான். இதுக்குள்ள வந்து ஆடிட்டர் கேரக்டர். ஸோ அந்த ஆடிட்டர் கேரக்டருக்காக தான் அவர் வந்து டோட்டலா கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க. அவர் உண்மைக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆடிட்டரா இருந்தார். படத்துல மட்டும் தானே? படத்துல நேர்மையான ஆடிட்டர் இல்ல. ஓகே. ஒழுக்கத்துல நேர்மையான ஆடிட்டரா இருந்தார். ஓகே. அந்த பீச் டவுன் அப்படிங்கிற ஒண்ணு வரும். அது எந்த அளவுக்கு நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்க செட்ல? ஏன்னா இப்பவே நான் இல்ல நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, அவர் கீ ஸ்டோன் வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பார். ஓகே. அவர் என்னன்னா, இதுல கொஞ்சம் ஒரு வேரியேஷன் குடுக்கலாம். அந்த காமெடியில ஒரு வேரியேஷன் குடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது 100% அத முயற்சி பண்ணி குடுத்துருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச அந்த காமெடி ஜானர் இல்லாம, இந்த காமெடிக்குள்ள அவர் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு.